ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஆர்சிபிஎல் தான் விளாட போகிறோம். ஆர்சிபிஎல்னால் கிவிக் மேட்ச் தான் விளாட போகிறோம், ரியல் கிரிக்கெட் 20ல். இந்த கேமுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னு தெரியாது. நான் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இப்போ தான் வீடியோ இதுக்கு எடுக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுக்கணும். 20 ஓவர் மேட்ச்சே விளாட்லாம் வழக்கம் போல். எக்ஸ்பர்ட் வேணாம், இப்போதைக்கு மீடியம் விளாட்லாம். மீடியம் ஓகே, ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா ஹார்டில் விளாடிக்கலாம். ரெயின் 100%. ஸோ காய்ஸ், புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். சரி, இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கிறோம், கப்பை தட்டி தூக்குறோம். அதாவது கப்பு இல்லை, மேட்ச்சை ஜெயிக்கிறோம். ஓகேங்க. மும்பை லெஜண்ட்ஸ் டாஸு ஹெட்ஸு தான் சூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. தலை தான். என்ன நம்மளா? எஸ், choose to. It's a good toss bat to win. பண்ணிக்கலாங்க. You really need to make most of the conditions now. ஈஸ்வரா, நீ தானே காப்பாற்றணும் இந்த கேமில். இந்த மேட்சை நம்ம இந்த ஜெயிச்சு தட்டி தூக்க போகிறோம். ருத்ராஜ் கெய்க்வாட், தேவான் கான்வே. ஓகே கைஸ், இது வந்து 2025 டீமில் 2025 டீம்ல தான் நினைக்கிறேன். ஓகே, 4 3 2 1 லெட்ஸ் கோ. பாவி, லெட்ஸ் கோன்னு தாண்டா வரும். ரியலாக லெட்ஸ் கோன்னு தான் வரும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பாலே வந்து என்ன பண்ணலாம்? ஓகே கைஸ், இந்த பால் நான் ஃபஸ்ட்டு பால் அடிக்கலான்னு ட்ரை பண்ண போகிறேன். போடு. சிக்ஸா சிக்ஸுங்க. போடு, ஃபஸ்ட்டு பாலே 6. ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் லைட்டாக. ஸோ காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கிராணி டோர் எஸ்கேப் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், எடிட்டும் பண்ணிட்டேன். வேணுன்னா கேளுங்க, நான் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்டில் போடுங்க வி நீட் கிராணி கேம் பிளே அப்படின்னு ஒருத்தங்களாம் போடுங்க. இல்லாட்டினா ஐ நீட் கிராணி கேம் பிளே கூட போடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்லேயே ஆடுவோம். கேட்சா? இல்லை, எப்படியோ 4 போயிருங்க. இதுக்கோ ஓடும் முடிஞ்ச அளவுக்கு. ஓடு. ஓகே கைஸ், கொஞ்சம் இனிமேலுக்கு இது ஹைலைட்ஸ் மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணலாம். பாய். என்னடா இது பொறுமையாக ஒரு கொஞ்சம் டியூரேஷன் கம் பண்ணலாம், அடுத்த பாலே 4 வருது. ஓகே கைஸ், நம்ம வந்து நல்லா தரமாக ஆடுறோம். மீடியம் பாட போகிறோம். உங்களுக்கு ஹார்ட் மூட் வேணா கேளுங்க கமெண்ட்டில். எக்ஸ்பெக்ட் கூட நான் விளாட ட்ரை பண்ணுறேன். இது அட்வான்ஸ் தாங்க ஆடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அட்வான்ஸ் ஆகிறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் நகர்ந்துருக்கணும். ஓகே காய்ஸ், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு ஓவர் முடிவில் 14க்கு முட்டை. பேசல் தம்பி, இது யாருன்னே தெரியாது, நான் பாட்டு கொளறேன். அட கடவுளே, என்னங்க இது? தேவான் கான்வே அவுட் ஆயிட்டாருங்க. நம்ம பண்ண மிஸ்டேக் தான். நான் ஸ்ட்ரைட்டில் அடிக்கணும்னு பார்த்தேன், அவன் அவுட் ஸ்விங் போட்டான்னு நினைக்கிறேன். ராபின் உத்தப்பா போட்டு பொழப்பாரான்னு பார்ப்போம். இவரோட ஃபர்ஸ்ட் பாலையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இவர் ஒரு லெஜண்ட் ஆஃப் ஜோரோ. ஸ்ட்ரைட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சுது. அட கடவுளே, அடுத்த பாலே விக்கெட்டா? சோ, இவர் பேர் தெரிலங்க, பவுலர் பேர். ஓகே, கவலைப்படாதீங்க, நம்மளே ஜெயிப்போம். தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் கன்ஃபார்ம் ஜெயிப்பேன். ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட கிரிக்கெட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும், அதே சமயம் ஜாலியாகவும் இருக்கும். இந்த பால் பாடுறா, ஒரு கம்பேக் கொடுக்குறனா இல்லையான்னு பாடுறா. கம்பேக் இண்டியா. போடு. பல்பு கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். போடு. என்ன ஷாட்டுங்க! 50 ராய்டு சும்மா போட்டு அடிச்சாருங்க பாருங்க. இந்த ஷாட்டை பாருங்களேன் ஒரு வாட்டி. போட்டுற பால கடாச்சிட்டாரு. தூக்கி கடாச்சிட்டாருங்க. எவ்வளோ மீட்ரு? ஒரு 80 மீட்டர் காணும். ஓகே, இட்ஸ் ஓகே. ரோஹித் சர்மா மாதிரி லைட்டாக இருக்குது, ஆனால் லைட்டாக இல்லை. ருத்ராஜ் கேக்வாட் வச்சு செஞ்சுரி அடிக்கலாம் நான் பிளான் பண்ணுறேன். எப்படி? சரி, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. என்ன கேட்சுங்க இது? ஐயோ, பும்ரா
போடுங்க. அந்த கேட்ச் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு இப்போ காமிக்க முடியுமான்னு தெரில. செம கேட்ச். ஆனால் ஆளாளுக்கு அவுட் ஆகிட்டு இருக்காங்களே. அட தெய்வமே, என்னங்க இது நமக்கு வந்த சோதனை. ஓகே, கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ரூட், ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஆடுவோம். Oh, he picked up that 6. நான் வந்து nice. லெக் கட்டர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாலை சும்மா ஒரு 4 போகட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த திருப்பி விட்டேன். ஆனால் 6 போயிடுச்சு. 50 ராடு பவர் ஹவுஸுங்க. அப்பா, Well, he has got the இவர் வச்சு license to லைட்டாக go here. இப்போ Crowd ஹாஃப் is கட்டரா going இப்போ crazy. பாருங்க. ஹாஃப் கட்டர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். போடு. It's on the body. ஓகே It's a ஓகே, nasty delivery. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தடம் கைஸ், ரொம்ப வந்து சூப்பராக ஆடி இன்னொரு விக்கெட்டை நான் வந்து சூப்பராக இறந்துட்டேன். 4 விக்கெட் போயிடுச்சா? ஐயோ, நம்ம டிஃபன் பண்ணுவோம் கைஸ். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப வந்து டியூரேஷன் கம்மியாக போடுறதுக்காக தான் அங்கங்கே ஸ்டாப் பண்ணுறேன். டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக தான் விளாண்டா தான் தெரியும். போடு. ஓகே, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னடா பண்ணுறீங்க? கையை நீட்டுறான் இவன், சும்மா கூடாது. போடாட்றா. அட பாவிகளா, இருங்க, இவன் பாலில் ஒரு 6 அடிக்கணுங்க. விக்கெட் மட்டும் விடக்கூடாது. இங்கிட்டு போங்க. நான் அதனால தான் வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டாட்டா நாள் இவன் பாலை சும்மா விடக்கூடாதுங்க. என்ன சொன்னா வேற நீட்டியா பேசுகிற? இப்போ பாரு, டனாவும் 6 போடு. என்ன மாதிரி 6ங்க இது? சும்மா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த 6. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் நல்ல ஓவர் தாங்க. பால்லாம் சும்மா செம்மையாக தான் வருது. இந்த பால் ஒரு 6 அடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்பிக்கை ஃபுல்லாக வந்துடும். இப்போ நான் வந்து இதை பேக் ஃபுட்டில் தான் வச்சு ஆட போகிறேன். ஐயோ, நின்ன இடத்துல நின்றுருக்கலாம். சரி கைஸ், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னங்க இது, ஒரு அடிக்கிறது எல்லாம் 6ஆகவே போதே. ஆமாம், இந்த 6 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டு. நான் சத்தியமாக இந்த பும்ரா ஓவர் தாங்க சும்மா இப்படி வச்சேன். 4 தான் போகும்னு நினச்சேன். ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சா. அங்கே போய் விழுது. ஏதோ ஒன்று விடுங்க, 6 தான் பரவாயில்ல. அவரும் நல்லா தான் போடுறாரு. நான் எக்ஸ்பர்ட் மோடில் விளையாடி போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி வந்து நெக்ஸ்ட் வீடியோ கிராணி தான், ஓகேவா? ஐயோ, என்னாச்சு? கொடை இல்லை, கொடை மட்டும் விடக்கூடாது. சூப்பருங்க, என்ன ஷாட்டுங்க இது. நானே எங்கேயோ அடிச்சிட்டேன்னு நினச்சேன். ஓகே, விடுங்க. இந்த ஓவர் 50 ராய்டு ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு. இவர் வச்சாவது 50 அடிப்போம். என்னன்றீங்க? 9 balls 24. என்ன பண்ணலாம்? சரி, இங்கே அடிப்போம். இது 6ஆ? 6ங்க. ஐயோ, இதுவும் 6ங்க. ஐயோ, 50 ராய்டு. என்னங்க ஷாட்டு, சும்மா அடுக்கி போட்டு பொழக்கிறாரு ஜஸ்பிரீத் பும்ராவை. 10 பால் 30 ரன்னு, 300 ஸ்ட்ரைக் ரேட்டு. இதையும் நான் ஸ்ட்ரைட்டில் அடிக்கலான்னு பிளான் பண்ணுறேன். என்னது 6ஆ? இதுவும் 6. அருமைடா, எல்லாமே 6ங்க. 50 ராய்டு, வெறும் 11 பாலில் 36 ரன்னுங்க. இப்போ 1 மேன் ஆர்மியாக வந்து அவர் தான் இந்த டீமை கொஞ்சம் கரை சேர்த்திட்டு இருக்காரு. 57 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. யாராவன்? சரி இருங்க, இந்த வாட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா? எடுப்போம். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். பரவாயில்ல, நான் நினச்ச ஷாட்டு வேறு, ஆனால் போன ஷாட்டு வேறு. ஓகே, 40 ரன் வந்துருச்சுங்க. இன்னும் 2 பால் இருக்கா? 2 பால் இருந்தால் இந்த ஓவர்லேயே 50 போட்டுடலாம். பாரு எப்படி சும்மா சிங்கம் மாதிரி நடக்கிறாருங்க. 2 பாலா? இல்லை, 1 பால் தான் இருக்குது. இந்த பாலையும் அடித்து இது ஒரு பெரிய ஓவராக மாற்றிடலாம். ஸ்ட்ரைட்லேயே அடிப்போங்க. போடு. 6ஆ? என்னங்க அப்பா, பவர் ஹவுஸுங்க. இப்போ பாருங்க, நானே வந்து இது 4 தான் போகும்னு நினச்சேன். ஆனால் 6 போயிடுச்சு. பவர் ஹவுஸாக இருக்கிறாரு. செம்ம பிளேயருங்க. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முருகன் விஷயம்னா இவர் பேர் சிவம் துபே இல்லைங்க, 6 துபேங்க. ஆனால் வந்து 3 பால் டாட்டாச்சு தான். 2ஆ 3ஆ? இருங்க, எத்தனை பால்? சீக்கிரம் போடா. 2 பால் டாட்டாச்சு தான். ஆனால் அடுத்த பாலே 6ங்க. இதுவே நான் வந்து லெக் சைட்லேயே அடிக்கிறேன். அதாவது சிவம் துபேக்கு லெக் சைடில் போடு. இது 6ஆ?
போடுங்க பாவங்க மும்பை. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 3வது ஓவர் 4வது ஓவர்லாம். ஆனால் எப்போ வந்து 50 ராய்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ 14 பாலில் 50 ரன்னு. 50 ராய்டு 6 பாலில் 32 பார்ட்னர்ஷிப்பு கான்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறேன். சூப்பருங்க. 79 வந்துருச்சுங்க. இப்போ என்ன வரப்போகுது இந்த மேட்ச்சு? நம்ம தான் ஃபுல்லாக ஜெயிப்போம்லாம் சொல்ல போகிறதில்ல. நான் வேணும்னே வந்து பாலில் 6 நோ பால் போடுறது அதெல்லாம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஃபுல்லாக மேட்ச் பாருங்கள். சரி ஜஸ்ட் மிஸ் ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சுங்க. சிவம் துபேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கொஞ்சம் டொக்கு வச்சார். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்க மேட்ச்சே இப்போ தான் நம்ம செட் ஆகிட்டு நம்ம உள்ளே வரோம். மேட்ச்சுக்குள்ளே இப்போ தான் வரோம். இதே நான் லெக் சைடில் தான் அடிக்க போகிறேன். 6 வந்தால் அவுட் ஆகலாம். டீம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. அவுட் ஆகலாம்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வா டபுள் ரஹி ஹே. ஐயோ ஓகையா ஒரு விக்கெட் போயிடுச்சா? டபுள் அந்த இடத்த ஐயோ 50 ராய்டு அவுட்டா? அச்சோ ஐயோ நான் லூஸு மாதிரி பண்ணிட்டேங்க. ஓகே கைஸ். ஐயோ ஓகே எம்எஸ் தோனி இவரை வச்சு நான் பொழப்பேன். கன்ஃபார்ம் இவரை வச்சு பொழக்காமல் விட மாட்டேன். இவரை வச்சு நான் 50 அடிக்காமையாவது விட மாட்டேன். மை ஃபேவரட் பிளேயர். 6 ஓவரில் 84 ரன்னு. நல்ல நிலைமையில இருக்கும். ஐயோ என்னடா ஃபுல்லாக இருக்கீங்க? ஈஸ்வரா இவரை மட்டும் விக்கெட்டே எடுக்கக்கூடாது. என்னங்க இது சரியான பவுன்ஸருங்க. இது டபுள் வரலாம். ஈஸி டபுள்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான். வந்துட்டுங்க. ஐயோ ரொம்ப இது கன்ஃபார்ம் 1 பவுன்ஸ் கொடுத்தே ஆகணும். அடுத்த இன்னொரு இது பொலாடா இல்லை ஸ்ட்ரைட்டில் இந்த சைடு அடிப்போம். என்னடா அது? ஓகே நோ ப்ராப்ளம். வேற லெவல். ஸ்டெம்புக்கா வருது? இல்லை சரி வெயிட் பண்ணுங்க. ஒரு வாட்டி ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. இவரை வச்சு நான் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. ஓகே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நோ பாலா? இல்லை இது கேட்ச். போடு தோனிக்கு லிட்ரலி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லக்கு இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தப்பிச்சிருக்காரு. நான் ஒரு பால் அடித்தேன் பேக் ஃபுட்டில். அது கரெக்டாக கேட்ச் போயிடுச்சு. ஐயோ சோலி முடிச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நோ பால். மைல்ஸு ரொம்ப நன்றிடா. பைப்பில்லை 6 ஆகுது. இல்லை 6 வாய்ப்பில்லை. 4வது போகணும். ஓகேங்க சூப்பருங்க. கொஞ்ச நேரம் திரும்ப வழக்கம் போல் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ நான் தான் டியூரேஷன் கம்மியாக வரும். மடக்கி அடித்தாருங்க. இந்த ஷாட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே நம்மளே 12 நிமிஷம் ஆட்டோமா? வெயிட் பண்ணுங்க. இனிமேலுக்கு ஒரு 5 ஓவர் கிட்ட நான் பொறுமையாக ஆட்டு கூப்பிட்றேன். ஐயோ என்னங்க இது எனக்கு கொஞ்சம் சோதனையாக இருக்குது. நான் லைட்டாக டொக்கு வச்சேன்னா டொக்கெல்லாம் வைக்கல லாஃப்ட்லேயே வச்சேன். திடீர்னு அது பேட்டு எண்டில் பட்டு கேட்ச் போயிடுச்சு. தோனி அதுவும் சரி விடுங்க. சிவம் துபே இஸ் ஹியர். ஸோ நோ ஃபியர். இவரையும் நான் அங்கே அடிச்சு அவுட் ஆக்காமல் ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் ஐயோ ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய் டீமோட 100 வந்தாச்சு. ஐயோ இந்த ஓவர் ரொம்ப ஷடோனாக போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை சிவம் துபே ஒரு 4 அடிச்சிட்டாரு. டீம் முன்னாடி போட்ட ஓவருக்கும் இந்த ஓவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே இந்த வாட்டி நான் பேக் ஃபுட்டில் வச்சு அடிக்கலாம் தான் இருக்கிறேன். இங்கே நிற்க வேணாம் இங்கே போய்ப்போம். 6ஆ 4ஆ? அச்சோ டபுள் ஓடிப்போம் டபுள். ஓகே வந்தாச்சு. ஓகே கைஸ் திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையில்லாத ஷாட் ஆட்டனே சைக். அதாவது என்ன ஆச்சுன்னா லெக் ஸ்பின் போட்டேன். நான் கொஞ்சம் அட்வான்ஸில் ஆடலான்னு தான் ஆடினேன். பட் அவுட் ஆகிட்டாரு மிச்சல் சாண்ட்னர். விக்கெட் போயிட்டுருக்குது. ஆனால் சிவன் துபே வச்சு கன்ஃபார்ம் 50 அடிக்கணும். 105 ரன்னுக்கு 7 விக்கெட்டு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் கன்ஃபார்ம் வந்து முடிஞ்சளவுக்கு விக்கெட் அதிகமாக விடக்கூடாது. ரன்னு நம்ம ஒரு 120 அடித்தா 140 அடித்தா கூட வந்து விக்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் விக்கெட்டு. ஒரு 4 விக்கெட்டுக்கு ஒரு 100 தான் ஓகேன்னு இருக்கலாம். 7 விக்கெட் இன்னும் 3 விக்கெட் தான் இருக்குது. டிஜே பிராவோ அவரு பேட்டர் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு பேட்டர் தான். அட்வான்ஸ் ஆடுவோம். இது ஒர்க் ஆகும்னு நினச்சா இதுவும் அவுட் ஆகிட்டு. சாரி கைஸ். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். போடா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் வச்சு தானே நான் ட்ரை பண்ணி அவுட் ஆனேன். இப்போ ஒரு பவுலரை வச்சு நான் ஒரு 6 அடிச்சிட்டேன். 8 விக்கெட் போயிடுச்சு. சந்தோஷப்படுறதுக்கு இல்லை ஆனால் சொல்கிறேன்.
ஜஸ்ட் இந்த ஓரம் நான் இவரை வச்சு 50 போட்டே ஆகணும். அதனால தான் நான் இப்போ இந்த இதை மட்டும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணான்னு இருக்கேன். ஐயோ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. அருமையான சிக்ஸுங்க இது. சும்மா அப்படியே ஸ்லைட்டாக அடித்தாரு. இல்லை ஸ்லைட்டாக இல்லை, லெக்கில் அடித்தார். ஓகே இப்போ நான் திரும்ப வந்து இந்த சைடு நான் அடிக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஓகே ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. திரும்ப ஒரு அற்புதமான 4 அடிச்சிருக்காரு. இப்போ நான் சிங்கிள் வச்சுலாம் நான் 50 நார்மலாக அடிக்க போகிறதில்ல. கன்ஃபார்ம் ஒரு 6 or 4 அடித்து தான் நான் வந்து இவரை 50 அடிக்க வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? சரி இருங்க. ஒய்டா? இல்லை இல்லை, நம்ம ரொம்ப இறங்கிட்டோம். ஒய்டு கொடுப்பாரான்னு தெரில. கொடுக்கலங்க, இன்னும் ஒரு பால் இருக்குது. 50 50 50 50 50 50 அரே நானா 50 50 விளங்கிடும்டா. ஸோ காய்ஸ், சிவம் துபே அற்புதமான ஒரு 50 பாருங்க. 4 6 5 4 ஒத்துக்க முடியலனாலும் இவர் மட்டும் இந்த 50 அடிக்கலாம். இவ்வளோ ஸ்கோர்லாம் வந்திருக்காது. நானே வந்து 50 ரைடு வச்சு 50லாம் அடிக்கலான்னு பார்த்தா நடக்கவில்லை. ஸோ இவரையும் நான் வச்சு படிக்கணுங்க. போடு. அற்புதமான இது 4ஆன்னு தெரில. 4ங்க. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் நான் ஸ்டாப் பண்ணிச்சுக்கிறேன். ஆல்ரெடி 16 நிமிஷம் வந்துருச்சு. சிவம் தூபேவே லூஸ் மாதிரி ஒரு ஷாட் ஆடி LBWவில் அவுட் ஆகிட்டேன். சரி அவனுங்க வச்சாவது அடிக்கலான்னு பார்த்து கொஞ்ச நேரம் அடித்தேங்க. எவ்வளோ ஒரு 2-3 ரன் அடித்தேன். அதுக்கப்புறம் மில்னே வச்சு ஒரு 2 ரன் ஓடலாம் அப்படின்னு ஒரு ஓடணுங்க. போட்டு ஸ்டெம்பில் அடித்து முடிச்சு விட்டாங்க. ஸோ கைஸ், இதான் பேட்டிங் சுருக்கம். இப்போ பவுலிங் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பால் இன்னும் போட போகிறேன். ஓகே ஓகே, தொண்டை வேறு கட்டிடுச்சே. போட்டுடலாம். இருங்க. இச்சுச்சோ, ஏன்டா அந்த ப்ளூ கலரில் பண்ணணுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அட கடவுளே, ஏங்க நான் இவ்வளோ நேரம் ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சேன்னா, டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் அவனுங்க 6 4 அடித்தாலும் நான் அவளா ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் அவனுங்க ரொம்பலாம் நம்மள மாதிரி அடிக்கலை. ஆனால் தேவையான 2 ஐட்டம் மட்டும் அடிக்கிறாங்க. இன்னும் 5 ஓவரில் 30 ரன் வேணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் வந்து நான் ரெக்கார்டே வந்து பண்ணுறேன். ஓகே, இதையாவது ரெக்கார்ட் பண்ணுவோம். இதையும் ரெக்கார்ட் பண்ணாமல் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தாங்க. சரியான பாலுங்க. ஓகே கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐயோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ என்னங்க இது இப்போ அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் தேவையான அப்பப்போ 4 அப்பப்போ 6 அடித்தாங்க. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுவோம் போலக்கே. இருங்க மேட்ச் இஸ் ஆன். ஒன்றும் ஆஃப் ஆகலை. போடு, உனக்கு வேணும்டா. அம்மா அது யார்? ஓ கிரண் பிள்ளாடா. பரவாயில்ல. அவர் தான் இப்போ 6 அடித்தார். ஐயோ ஒரு ஹெலிகாப்டருங்க, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் ஹெலிகாப்டர் எனக்கு பிடிச்ச ஷாட் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் ரெக்கார்ட் பண்ணல. இவர் பேர் யார் தெரியுமா? இவர் டிம் டேவிட். இப்போ RCBயில் இருக்கிற பிளேயரு. அவரையும் விட்டாங்க. அதே மாதிரி டெவால் பிரேவிஸும் முதல்ல MIL தான் இருந்தார். அவரையும் விட்டாங்க. எப்படி ஒரு நல்ல வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக இன்னும் எடுக்கல. அவங்களுக்குலாம் ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு நல்ல பிளேயர் ஆக்ஷன் எடுக்காமல் கேவலமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த வருஷமே அவங்க பிளே ஆஃப் கூட போகல. ஆனால் அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்னும் ஏங்க MI மட்டும் கப் அடிக்க மாட்டேங்குது? எனக்கு அதுதான் டவுட்டாகவே இருக்குது. CSK கூட பரவாயில்ல. இந்த பால் ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா. ஹோ டாட்டுங்க. ஐயோ முட்டை தங்கத்தின் நிலை ஈடு. ஐயோ கமெண்ட்ரியில் சொல்கிற மாதிரி. ஐயோ ரொம்ப த்ரில்லாக போயிட்டுருக்குதுங்க. இருங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்டா டே உசுரை வாங்குறீங்க? ரொம்ப க்ளோஸுங்க. ஐயோ இதே மாதிரி தான் நம்ம வந்து 50 முன்னாடி பண்ணி நம்ம பண்ணோம். இப்போ இவன் ஏதாவது பண்ணுவாரா? இவர் ஏதாவது பண்ணுவாரா? என்னங்க இது 23 பால் 23? ரொம்ப த்ரில்லாக போயிட்டுருக்குது. இதுக்காக தான் நான் மேட்ச் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே இதனால தான். போல்டா அடங்கொய்யால. ஐயோ என்னங்க எல்லாம் ஜஸ்ட்லேயே போயிட்டுருக்குது. இவரை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ 6 4 மட்டும் நடுவில் நம்ம விடவே கூடாது.
விக்கெட்டு விக்கெட்டு சூரிய விக்கெட்டுங்க விக்கெட்டு 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 கன்ஃபார்ம் ரிவ்யூ எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா பெரிய விக்கெட்டில் 2 ரிவ்யூ இருக்குது. ரிவ்யூவில் ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நான் டிசிஷன் எப்படி அவுட்டு தான், அதனால நான் அடுத்த பால்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவுட்டுங்க அதெல்லாம். எரியிற நெருப்பில் வேற என்னையே ஊத்துறானுங்களே. ஐயோ சோலி முடிய போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு. சோ 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 என்னங்க இது நமக்கு வந்து சோதனையாக இருக்குது. நான் ஏன் இப்படியே போடுறேன்னே எனக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த பால் கன்ஃபார்ம் விக்கெட் வந்துச்சுன்னா யாருங்க? டிம் டேவிட். ஐயோ இவர் சும்மாவே நம்மளே போட்டு பறப்பாரு. சுடு தண்ணிக்குள்ளேயே கையை விடுவார். சும்மாவா விடுவார் நம்மளை? ஐயோ டிம் டேவிட் ஏன் எங்கள் உயிரை போட்டு வாங்குறீங்க? ஓகே 3 ஓவரில் 11 ரன்னா வாய்ப்பே இல்லை. நான் கன்ஃபார்ம் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒரு பெஸ்ட்டு பவுலராக எடுக்கணுங்க. ஓகே ஓகே இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. இல்லை இன்னும் 3 ஓவர் இருக்குது. 3 ஓவரில் 10 ரன் தானே. மேட்ச்சு முக்கால்வாசி முடிச்சுது. நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை க்ரியேட் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து ஆன் பண்ணுறேன். தெய்வமே ஐயையோ போச்சே மேட்ச்சு போச்சே. ஸோ அந்த இடத்துல யாரும் நிறுத்த மாறேன்ட்டேன் கைஸ். முன்னாடி ஓவர் ரொம்ப டாட் பண்ணாங்க. சிவம் துபேட்டை ஏன் கொடுத்தேன்னா அவர் இப்போ இன்னும் 10 பால் 5 ரன் பாதிக்கு பாதியா. ஐயோ இந்த 10 பாலே நான் கன்ஃபார்ம் ரெக்கார்ட் பண்ணுவேங்க. இந்த பாலு ஏதாவது ஒன்று நடக்கணும். விக்கெட்டு கன்ஃபார்ம் இல்லைங்க. ஐயோ இதே அடிச்சிட்டான். பிடிச்சிட்டேன். ஓகே ஓகே குட் பை. இதே மாதிரி எல்லாம் தடுத்துருங்கடா. ஐயோ ஈஸ்வரா கடவுளே. லாஸ்ட் ஓவர் வரைக்குமாவது கொண்டு போகணும் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு டாட் பண்ணுறேன். டாட்டு இதே பால் ட்ரை பண்ணுவோம். எல்லா வாட்டியும் இதே பால் ட்ரை பண்ணுவோம். இதுக்காக தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மேட்ச் ரொம்ப த்ரில்லாக போயிட்டுருக்குதுங்க. கடவுளே போடுறா பால போடு. இது 1 பவுன்ஸுங்க. அடுத்த வாட்டி கொஞ்சம் கீழே போட்டுடலாம், இல்லாட்டினா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அப்பா லா பால். ஐயோ அந்த பாலு டாட்டு போடு. லாஸ்ட் ஓவரில் 5 ரன்னு தேவைப்படுது. பவுலிங் பண்ண போது துஷார் தேஷ்பாண்டே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப த்ரில்லாக போகுதுங்க. கடவுளே நீ தானே காப்பாற்றணும். ஓகே கைஸ் இந்த பால் இந்த ஓவரில் என்ன வேணும் நடக்கலாம். ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 4 மட்டும் சொல்லாத. ஒரு ரன் தான். ஒரே ரன் தான். நான் வந்து எல்லா பாலும் ஹாஃப் சைட் தான் போட போகிறேன். அதனால் இந்த ஃபீல்டர்ஸ்லாம் வந்து நான் இங்கே கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு தான் விடுங்க. இங்கே ஒருத்தர் நிறுத்திக்கிறேன். திடீர்னு ஸ்ட்ரைட்டில் அடித்தா இங்கேயும் ஒருத்தர் நிறுத்திக்கிறேன். ஓகே நான் எல்லா பாலும் ஹாஃபில் தான் போடலான்னு இருக்கேன். மேட்ச் ரொம்ப த்ரில்லாக போயிட்டுருக்குதுங்க. டேவிட் சாம்ஸ் டாட்டு கேட்சு அவுட்டு போடு. சும்மா செம்மையாக போகுதுங்க. லாஸ்ட் ஓவர் வெறும் 4 ரன் தான் தேவைப்படுது. 4 ரன்னா ஆமாங்க. முருகன் அஸ்வின் இவர் தாங்க நல்லா எல்லாரையும் விக்கெட் எடுத்து விட்டாரு. ஓகே நோ ப்ராப்ளம். நோ டென்ஷன். இன்னும் 4 பால் இருக்குது. அது ஒரு டிம் டேவிடா 6. ஐயோ மேட்சே முடிஞ்சுங்க. சைக் இவ்வளோ தூரம் வந்து தோத்துட்டோம். ஓகே கவலைப்படாதீங்க. கன்ஃபார்ம் இவங்களை நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கைஸ் பாய். முடிஞ்சு.